1 கிலோ கடலை மாவில் 4.5 கிலோ பக்கடா வரும். நல்ல குளிர் டைமில் நல்ல ஒரு இஞ்சி டீயை போட்டு பக்கத்தில் ஒரு ஈரை போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு அம்மனிக்கு கொண்டு போங்க. அம்மனிக்கு கொண்டு போய் சாப்பிட்டக்கார அம்மனி சொல்லுவேன், இப்படி ஒரு பக்கத்தை நான் வைக்கல வாழ்க்கையில சாப்பிட்டது அவனையோ பார்த்துக்குங்க. சார் கொண்டு வரலாம் 2 போடு போடுங்க. வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்லன்னா கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல வந்து நம்ம ஏகப்பட்ட ரெசிபிகள் பார்த்துருவோம். அது மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து இந்த டீ காஃபி கூட ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸுக்கு இந்த மாதிரி கெட்டி பக்கடா சட்னி வச்சு அழகான ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுப்போம். இல்லைன்னா பொண்ணு மாப்பிள்ளை வர நேரம் அவங்க ஃபேமிலி கொடுப்போம். பட்டாசாக இருக்கும். அதாவது இந்த கெட்டி பொக்கடா சொல்லி சொல்றாங்க. கெட்டி பக்கடானே கெட்டியாக இருக்கும்னு வச்சுருக்காங்க. கொஞ்சம் பக்கடா பெருசாக இருக்கும். சாப்பிடும்போது பிஸ்கட் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இது பேர் கெட்டி பக்கடா. அந்த கெட்டி போட என்னென்ன போடுறாங்க, முக்கியமாக இந்த கெட்டி போடால அந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணுறது பக்கம் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து இடித்து போடுறாங்க. வெங்காயம் பொடிசை கட் பண்ணுற பக்கம் என்ன, இது கூட வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து அந்த எண்ணெய் அந்த தண்ணியும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இத்தனை கிலோவுக்கு வந்து இத்தனை கரண்டி எண்ணெய், இத்தனை கரண்டி தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணணும்? ரொம்ப பிணைஞ்சிடக்கூடாது. பக்குவமாக நான் எப்படி சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி போட்டிங்கன்னா அருமையான ஒரு கெட்டி பக்கோடா சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இந்த கெட்டி பக்கோடா பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதமாக இருக்கட்டும், இல்லை சிக்கன் பிரியாணி, அது கூட நல்லா இருக்கும். பிரியாணிக்கு நானாக சாப்பிடுவேன். வாங்க, இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறாங்கன்னா நம்ம ராஜன் அண்ணன் உங்க எல்லாருக்குமே தெரியும். இது கூட செட்டிங் நான் சொல்றேன் ரெடி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்க நமக்கு வந்து ஒரு 40 ரெசிபி மேலே சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல ஃபீட்பேக் தரீங்க. வெரி குட், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே டைம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் கேட்டால் 75% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால ப்ளீஸ் அதை பார்த்துட்டு ஒரு லைக்கும் ஷேர் கொடுங்க. சரிங்களா, வாங்க போகலாம். அப்போ ஆரம்பிக்கலாமா? இது முக்கியமாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. ரைட்ங்களா? நீங்கள் பாருங்க, சாப்பிட்டோன்னு போட்டு முடிச்சோன்னே எல்லாத்தையும் நீங்களே பார்சல் பண்ணி கொண்டு வருவீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. 1 கிலோ கெட்டி பக்கடா போடுறோம். 1 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கிறோம். 1/2 கிலோ வெங்காயம் வச்சுருக்கிறோம். 50 கிராம் பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஆப்பச்சூரா போடணும். கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா வச்சுருக்கிறோம். கொஞ்சம் மல்லித்தலை வச்சுருக்கிறோம். தேவைக்கேற்ப கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 50 கிராம் பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் சோம்பு, 100 கிராம் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. இந்த கெட்டி பக்கடா போடுறதுக்கு கோல்டு வினர் ஆயில் வச்சுருக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தை பிணையணும். எண்ணெய் ஊற்றியா? எண்ணெய் ஊற்றி. எதுக்கு எண்ணெய் ஊற்றி பண்ணுறீங்க? அதுதான் சார் அந்த சாப்பிட்டுனா சார் இருக்கும். 1 கிலோ கடலை மாவுக்கு 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ வெங்காயத்துக்கு ஒரு 200 எண்ணெய் ஊற்றுவோம். ஓகே. இந்த வெங்காயம் கட் பண்ணுறது வந்து இந்த ரைத்தா கட் பண்ணுவோம். அதே மாதிரி தான். பொதுவாக வெங்காயத்தில் ஈரப்பதம் இருந்தாலும் கெட்டி போயிடும். அது மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் எண்ணெயில் போட்டு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நைஸாக வெட்டினோம்னா அதுக்கப்புறம் அதை 1 வாரம் ஸ்டாக் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். எப்படி போட்டது அன்றைக்கி மொறுன்னு இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்ற வரைக்கும், எடுக்கிற வரைக்கும் மொறுன்னு இருக்கும். இப்போ வெங்காயம் போடலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பண்ண வெங்காயம் போடலாம் சொல்கிறீங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ வெங்காயம் போட்டாச்சு. எல்லாமே இதில் போடலாம். இஞ்சி பூண்டு. இந்தாங்க, இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கீங்க. ஆமாம், இப்படி தான் இருக்கணுமா அது? ஆமாம், அது ரொம்பவும் இடிச்சிடக்கூடாது, அரைக்கக்கூடாது. அரைச்சா சதன்னு எல்லா மாவுலையும் போடுவோம். இஞ்சி பூண்டு அதிகமாக போடுற இடத்துல கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி இடித்து போட்டாச்சுன்னா வேகும்போது எண்ணெய் வெங்காயம் கூட போட்டு பிணையும் போது கார தன்மை வெங்காயத்தில் இறங்கிடும். அப்போ சூப்பராக இருக்கும் பார்க்கலாம். இன்னொன்று கிட்ட வரும்போது அந்த வாசம் நல்ல மனமாக இருக்கும் பார்க்கலாம். சரி, இந்தாங்க. சரி, இதுக்கு பிறகு புதினா, புதினாலாம். புதினா வர போடுங்களா? ஆமாம், நான் நினச்சி வெங்காயம் போட நினச்சேன் நான். வெங்காய பக்கடா வந்து எப்படி சார், என்ன இப்போ இவ்வளோ வெங்காயம் இருக்கலாம் சார். இந்த கொஞ்சமாக 1/2 கிலோ வெங்காயம், இதுக்கு 50 கிராம் கடலை மாவு. இது 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோ கடலை மாவு. ஓகே. இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கிறோம். அப்புறம் எவ்வளோ புதினா போடுறோமோ அதே அளவுக்கு மல்லி போட்டுக்கிறோம். சரி, ஓகே. பச்சை மிளகாலாம் போட்டுருமா? ஆமாம், எல்லாம் போட்டுடலாம் சார். இந்தாங்க, 1 கிலோ கடலை மாவுக்கு 50 கிராம் பச்சை மிளகா போடுறோம். சரி, ஓகே. நல்லா சைஸாக இந்த மாதிரி வெட்டிக்கிங்க. ரஃபாக கட் பண்ணி போடுறோம். ஆமாம், 50 கிராம் பச்சை மிளகா போடுறோம். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயம் போடுறோம், பவுட்ரு. இதுக்கப்புறம் சோம்பு, அதே ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு போடுறோம். 1 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன். என்னென்னா அந்த பக்கடா கடிக்கும்போது லைட்டாக சோம்பு கடிப்படும்போது செம்மையாக இருக்கும். அதுக்காக 2 டீஸ்பூன் சோம்பு போடுறோம். வெங்காயம் எவ்வளோ இருக்குதோ 1/2 கிலோ வெங்காயம் இருக்கும். அந்த 1/2 கிலோ வெங்காயத்துக்கு அளவாக ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும். நிறைய உப்பு வாங்கிட்டுனா உப்பாகி போயிடும். 1/2 கிலோ வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவை அதை மட்டுமே போடுவோம். இது கெட்டி பக்கடா, அதனால் வெங்காயத்தில் உப்பு இருந்தால் போதும், மாவில் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். இதுக்கு பிறகு நம்ம லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்பச்சோடா போடணும். சரி, ஓகே. எதுக்கு சோடா போடுறோம், என்ன காரணம்? ஆப்பச்சோடா போடும்போது கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை கொஞ்சம்
ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும் சார். அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது கூட எண்ணெய் ஊற்றும் போது என்னென்னா, எண்ணெய் ஊற்றி பண்ணியுமோ அந்த லைட்டாக ஆப்போசிட் போடும்போது எண்ணெயில் மிக்ஸ் ஆகி பக்கடா ரொம்ப ஃப்ரீயாக அப்படி மெதுவாக சாஃப்டாக இருக்கும். அதாவது பிஸ்கட் மாதிரியே வரும். ஓகே, சும்மா லைட்டாக போட்டால் போதும். இதுக்கப்புறம் அரிசி மாவு. இப்போ 1 கிலோவுக்கு 100 கிராம் அரிசி மாவு போடுறோம். அரிசி மாவு போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க ஸ்வீட் கடையில கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுவே வந்து நீங்க வெட்டிங் ஃபங்க்ஷன் பண்ணும்போதெல்லாம் பண்ணுவீங்களா? ஆமாம் சார், பார்ட்டிகிட்ட கேட்போம் கெட்டி பக்கடா மெது பக்கடா வேணுமான்னு. அவங்க மேக்ஸிமம் கெட்டி பக்கடாங்கும்போது ரொம்ப கடிக்க முடியும், ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு கெட்டி, அது பேரை கெட்டி பக்கடானே அவங்க அடுத்த கணக்கு அதான் போடுவாங்க, கெட்டியாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் கடிக்க முடியாதுன்னு. அது அல்ல, இது கெட்டி பக்கடான்னு அப்படி பிஸ்கெட் மாதிரி இருக்கிறது தான் கெட்டி பக்கடா. ஓகே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுறோமா எப்படி? ஆமாம், 4 கரண்டி எண்ணெய் ஊற்றுவோம். 1 கிலோவுக்கு 4 கரண்டி எண்ணெய், 8 கரண்டி தண்ணி. எதில் எண்ணெய் ஊற்றுறமோ அதிலே 8 கரண்டி தண்ணி. கரெக்டாக. ஓ, அதுக்கு மெஷர்மெண்ட் இருக்கா? ஆமாம். ஓகே, அதான் இந்த அளவுக்கு இப்படி வரணும். ஆமாம். அப்போ நான் வீட்டில் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்குன்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்? 1/4 கிலோனா 1 கரண்டி, நம்ம குழம்பு கரண்டிக்கு 1 கரண்டி இருந்தால். ஓகே. தண்ணி? தண்ணி அதுக்கு 1க்கு 2. 1க்கு 2. ஆமாம், 4 கரண்டி ஆயில், 8 கரண்டி தண்ணி. ஓகே, கரண்டி ஏற்றலாமா? கரண்டி எங்கே? கரண்டி ஏற்றணும் வரல, டீல விட்டாரு. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்களா? டன். தண்ணியும் கரண்டியும் எடுத்துன்னு வரேன். டன். வாராரு அழகர் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வாராரு. கெட்டி பக்கடா போடுறதுக்கு வராங்க. நாங்க நீங்க கேட்ட குழிக்கரண்டி இங்க பாருங்க, குழிக்கரண்டி. இது வந்து 2ஆம் நம்பர் கரண்டி. இதெல்லாம் வந்து எங்க அம்மா பார்த்த 2ஆம் நம்பர் இல்ல, முதுகுல அடிக்கிற கரண்டி இதெல்லாம். நீங்க எப்படி அடி வாங்கல, நானும் அடி வாங்கியிருக்கிறேன். நீங்க உங்க அம்மாட்ட அடி வாங்கினீங்க, நான் கடையில வேலை பழகிற இடத்துல மாஸ்டர் அடி வாங்கினீங்க. ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் தண்ணி வேணுமா என்ன வேணுமா? ஆயில் ஊத்தணும். ஆயில் இந்தாங்க, நான் ஊத்துறேன். 1. ஏன் அது ஓரமாக ஊற்றுறீங்க? அது கீழே போட்டுருந்தா. 2. 3. இந்தாங்க 4. 4க்கு அப்புறம் 5. இப்போ தண்ணி வேணும். இப்போ தண்ணி வேணும். நீங்களும் வீட்டில் ஒரு 1/4 கிலோ பக்கடா போட்டிங்கன்னா 1 கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, 2 கரண்டி தண்ணி ஊற்றிக்கிங்க. சரி, ஓகே. 1. ஏன் சைடில் ஊற்றுறீங்க, என்ன காரணம்? அது அந்த எண்ணெயும் தண்ணியும் கீழே போயிடும் சார். இப்போ பணியும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா மேலே அரிசி மாவு போட்டுக்கிறோம், எண்ணெயை அரிசி மாவு உறிஞ்சிரும். அதனால கீழே போயிடுச்சுன்னா அப்படி கலக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும். சரி, இப்போ எத்தனை கரண்டி தண்ணி ஊற்றி? 2 கரண்டி ஊற்றிருக்கோம். 4 கரண்டி ஊற்றிருக்கீங்க. அப்படியா? ஆமாம். 4 ஊற்றணும். ஆமாம், 4 தான் ஊற்றிருக்கீங்க. சரி, ஓகே. அப்போ 5. இல்லை, இது 3. 3. 4. 4. 5. 6. 7. 8. 4 கரண்டிக்கு 8 கரண்டி தண்ணி ஊற்றியாச்சு. இது அப்படியே லைட்டாக ரொம்ப பிசையாமல் அப்படியே ஒரு அலசலசம் மெதுவா. ஆமாம். நீங்கள் சொல்கிற மாதிரி கீழே எல்லாமே வந்து அந்த எண்ணெய் அந்த தண்ணி எல்லாம் கீழே போன மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எண்ணெயை பூரா அரிசி மாவு குடிச்சிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சோடா எல்லாமே வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆனது அது கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு அதிகமாக வந்து ஒரு சைடு சரியா இல்லைன்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி அப்படி தகன்னு இந்த மாதிரி அரிசி மாவு, ஆயில், எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். தண்ணி அது இதில் தண்ணி ஆயில் ஊற்றிருக்க மாதிரி தெரியக்கூடாது, தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கணும். அப்போ இந்த அரிசி மாவு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம். அப்படி பிடையும் போது இந்த தண்ணி, வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் வந்துடும், இஞ்சி பூண்டோட சாரும் இறங்கிடும். ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் இப்போ கடலமாவு போடுறோம். இந்த கடலமாவு இப்போ நல்லா கலக்கியாச்சு. கடலமாவு போட்டு ரொம்ப பிசையாமல் அப்படியே பெரட்டான், பூ மாதிரி பெரட்டான். எப்படி பூ மாதிரி பெரட்டான். அமுத்தி பனைஞ்சிருந்தா கட்டி ஆயிரும். அது பேர் கட்டி பக்கடாவாயிரும். கெட்டி பக்கடாவாக இருக்காது. சரி, ஓகே. ஸோ இப்போ கடலமாவு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டலாம். ஆமாம், 1 கிலோ மாவை இப்போ போடுவேன். 1 கிலோ போட்டுக்கிறோம், 10 போட்டுக்கலாம். பாக்கெட்டுப்பா. மிக்ஸ் பண்ணுங்க அப்படியே. எனக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறீங்களா? அதான் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே இப்போ கரெக்டாக பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் ஒரே பக்குவம் கரெக்டாக இருக்கும். இது இவ்வளோதான். இது பிசையக்கூடாமல் அப்படியே விரல்ல பூ மாதிரி அப்படியே போட்டு பூ மாதிரி எண்ணெயில் போடணும். அப்படியே மெதுவாக எண்ணெயில் போடணும். அப்போ தான் கெட்டி பக்கடா மொறுன்னு வரும். பூ மாதிரியா? இதெல்லாம் கெட்டி பக்கடா கெட்டி ஆகிடும். சரி, ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சார். சரி, ஓகே. மாற்றிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றலாம். நம்ம கிட்ட இருக்க கோல்டு வினரை கடாயில் ஊற்றி சூடு பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறோம்.
நம்மகிட்ட இருக்க கோல்டு வினர் ஊற்றியாச்சு. எண்ணெய் அப்படி பன்னீர் மாதிரி இருக்குது. லைட்டாக ஒரு 80% சூடானா போதும். அது என்ன எண்ணெய் பன்னீர் மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி மாதிரி ஆயிரும். கெட்டித்தன்மை இல்லாமல் தண்ணி மாதிரி ஆயிரும். அப்போ பக்கடா போடும்போது சரன்னு ஆயிடும். இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் யாரை கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே டன். இப்போ ஒரு 60% சூடு இருந்தால் போதும். ரொம்ப சூடு இருந்தால் கருப்படிக்கும், வேகாது. ஒரு 60-70% சூடில் அப்படியே மெதுவாக அள்ளி மெதுவாக அப்படியே பட்டும் படாமையும் அப்படியே போட்டிங்கன்னா. இப்போ நான் கேட்குறேன், இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா எப்படி கருப்படிக்கும் சார்? கருப்படிக்குன்னா புரியல. கலர் மாறும் சொல்கிறேன். கலர் மாறும். சரி ஓகே. அது ரொம்ப நேரம் அந்த இஞ்சி அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரம் புளிக்கும். புளிக்கும்போது என்னென்னா மாவு கலர் மாறிடும். இது எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா கடலமா பெரும்பாலும் நீங்கள் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அதுதான் லட்டுலாம் பண்ணும்போது தண்ணி ஊற்றி உடனே வந்து அடிப்பாங்க. பூந்தி அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து கடலமா ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புளிப்பு ஏறணும் நல்லா இருக்காது நீங்கள் எதிர்பார்க்கறது. மாவு போட்ட உடனே கரண்டியை போட்டு கலக்கிறாதீங்க, உடஞ்சி போயிடும். ஓகே. ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அப்படி சும்மா அப்படி பூ மாதிரி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூடு இருக்க வேண்டாம். இதே மாதிரி எரியாணும். அப்படியே அள்ளி இப்படியே ஒரு பெரட்டு, அவ்வளோதான். இனிமேல் பெரட்டக்கூடாது. ஓகே. ரொம்ப பெரட்டினாலும் உடஞ்சி தூள் தூளாக போயிடும், பவுடர் ஆயிடும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த பக்குவமாக எடுத்து போடுறதுல வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ நான் பார்க்கும்போது இருக்குது மெதுமெதுன்னு இருக்க ஒரு பக்கம் தான் இருக்குது. பிஸ்கட் மாதிரி இருக்குது சார். கடல மாவு அரிசி மாவு போட்ட மாதிரியே இருக்காது. இது ஒரு விதமான ஒரு பக்கடா. ஓகே. அப்படி இருக்கும் இது. அதாவது மிக்சிங்லேயும் ஃப்ரை பண்ணுற பக்குவத்துலையும் கரெக்டாக இருக்கும். ப்ராப்பராக பண்ணால் வித்தியாசம் இருக்கும், அருமையாக இருக்கும். அதே டைமில் கடல மாவை நீங்கள் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அடுப்போட ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேம் இருக்கணும். கடல மாவு வேகிறதுக்கு டைமு கிடைக்கும். மெதுவாக ஒரு 60% தீ எரியணும். 60%. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாவு வேகும். இது வந்து என்னென்னா உள்ள நீர் சத்து இருக்கும். மெதுவாக வந்துன்னா உள்ள வரைக்கும் வேக்காடு இருக்கும். ஒரே வேக்காடு மொறுன்னு அப்படியே வரும். சரி ஓகே. கொஞ்சம் வேகமாக வச்சா சீக்கிரம் வந்துடும். உள்ள மாவு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சரி, வெந்த பேர் காமிங்க. மணக்குதா? வாசம் வருது எனக்கு இப்பயுமே மணக்குதா? ஆமாம், மணக்கும் பாருங்க. இப்போ சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு அம்மனிக்கு கொண்டு போங்க. அம்மனிக்கு கொண்டு போய் சாப்பிட்டக்கார அம்மனி சொல்லுவேன், இப்படி ஒரு பக்கத்தில் நான் வைக்கல, வாழ்க்கையில சாப்பிட்டது அவனையோ பார்த்துக்குங்க. சார் கொண்டு வரலாம் 2 போடுங்க. சரி ஓகே டன். அப்போ எனக்கு ஃப்ரை பண்ணிட்டு காமிங்க. இந்த பப்புள்ஸ் லைட்டாக அடக்குனதும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, அள்ளிட வேண்டியதான். எடுத்துடலாம் சார். இந்த மாதிரி பப்புள்ஸ் அடக்குனதும் லேசா ஒரு 10% பப்புள்ஸ் இருக்கும். அந்த டைமில் எடுத்துடலாம். சரி ஓகே, எடுத்துருங்க. இந்தாங்க. அடடா, என்ன கலரு! பிரமாதமான கலரு. கடக்குன்னு சவுண்ட் வருதா? வெரி குட். மணக்குதா? நல்ல சத்தம், நல்ல வாசம், முறுமுறுன்னு அடைய வருது. அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாமா? எனக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கலாமா? எவ்வளோ வேணா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தான் போடுப்பா. நல்லா முறுமுறுன்னு இருக்க. இது கிட்ட போகும்போது நல்லா வாசம் வருது, நல்லா மனம் வரும் பாருங்க. டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. இங்கே பாருங்களேன். இது வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த கடல மாவு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டிங் ஆகி நல்ல வாசமும் இருக்குது. அதே டைமில் அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்னஸ் வெயிட்லெஸ் ஆகிடும். ஆமாம், வெந்த பேருக்கு. ரைட்டா? எண்ணெய் பிடிக்காது. எண்ணெயே இருக்காது. டேஸ்ட் பண்ணலாமா? முறுக்குன்னு இருக்கா? மொறுமொறுன்னு இருக்கு. உள்ள அந்த வாசம் இருக்கு. அந்த இஞ்சி, அந்த பூண்டு, சோம்பு. அது இது வந்து நல்ல ரசம் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா டீ சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு இஞ்சி டீ போடணும். நல்ல குளிர் டைமில் நல்ல ஒரு இஞ்சி டீயை போட்டு பக்கத்தில் 1 கிலோ போட்டு வச்சுக்கணும். சரி, 1 கிலோ போட்டு வச்சுக்கணும். இது 1 கிலோ கடலமாவு போட்டால் 4.5 கிலோ பக்கடா வரும். ஓகே. அப்போது 1/4 கிலோவுக்கு போட்டால் 1/2 கிலோ வரும். ஒரு 3 பேர் உட்காந்தாங்கன்னா ஆளுக்கு 2 பீஸ் எடுத்தாங்கன்னா அருமையான ஒரு ஸ்நாக்ஸு, செமையாக இருக்கும். உண்மையாகவே ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும் ஸ்நாக்ஸ். நம்ம வீட்டில் கடலமாவு வச்சு நிறைய பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த பக்கோடா பண்ணுற பக்குவம் தான். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசம். எண்ணெய், அப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுற பக்கம், அதுக்கப்புறம் கடல மாவு மெதுவாக மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணுற பக்கம், அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற பக்கம். இதை நீங்கள் பக்குவமாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரெகுலராக பண்ணுற அந்த ஆனியன் பக்கோடாக்கும் இந்த பக்கோடாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க. சூப்பர் ஸ்நாக்ஸ், பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ். வீட்டில் பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நம்ப கொடுங்க. நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கேட்டரிங் வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50.
உங்கள் வீட்டு கல்யாணம் ஃபங்க்ஷனில் சாயந்தரம் 5 மணிக்கு மாப்பிள்ளைக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்போம். வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பக்கடா போட்டு ஒரு டீ, இஞ்சி டீ போட்டு கொடுப்போம். செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கை வலிக்குது, கை வலிக்குது. ஆர்மி ஆஃபீஸர் அமுத்தி பிடிக்கிறீங்களா? பாய் சொல்லிட்டு வந்துடலாம். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். பாய் பாய். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ.